ரோபோ சங்கரனை தவறிட்டாங்கன்னு சொல்லி இன்ஸ்டால ஒரு போஸ்ட் உள்ள வந்ததுமே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். யூடியூப்ல போய் பார்க்குறேன், என்னால் நம்பவே முடியல. ஏத்துக்கவே முடியாத ஒரு துயரமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா உழைப்பையும் நம்பிக்கையும் திறமையும் மட்டுமே வச்சு மேல வந்தவங்கள்ல அவரும் ஒருத்தர். நான் பார்த்து வியந்த மனிதர்கள்ல அவரும் ஒருத்தர். அந்த மனுஷன் நான் முத பார்த்தது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி, அது மேலே இருக்கும். ஒரு கோவில் திருவிழா, அது வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறேன்னு. எனக்கு அப்பலாம் யாரும் தெரியாது. அவரை பங்க்லாம் விட்டுக்கிட்டு பயங்கரமா இருப்பாரு பாக்குறதுக்கு. அந்த மனுஷன் நான் பார்த்து அந்த வயசுலயே ஒருத்தர் வியந்து சிரிச்சு என்னை சிரிக்க வச்சாருன்னு பார்த்தா அவர் தாங்க பயங்கரமா. ஸோ ஸ்டாண்டப் காமெடி, மிமிக்ரி, அதுவும் கேப்டன் வாய்ஸ் தான் அப்படி பேசுவாரு. தெரிஞ்சுக்குங்க மக்களை, தெரிஞ்சுக்குங்க. ஸோ நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. இல்லாத டேலண்டே கிடையாது அப்படி சொல்லலாம். பாட்டு எல்லாமே பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு டேலண்டான மனுஷன் திரைத்துறைக்கு போனதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அப்ப நம்ம சோசியல் மீடியா வச்சிருக்கோம், ஏங்க பைத்திய மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு சீக்கிரமா வந்து மேல வந்து முன்னுக்கு வந்துடுறோம். ஆனா அப்ப அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்டே கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல்ல வந்து கீபேட் மொபைல் தான் வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டம் தான். அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஆடியன்ஸை லைவா பர்ஃபார்ம் பண்ணி அவங்கள பிடிக்க வச்சு அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கைத்தட்டல் வாங்கி அதுல இருந்து ஒரு சக்சஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணணும், அதுக்கு நிறைய உழைப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி அது அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு ஈஸியான மேல வரல. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காரு, ஏறாத ஸ்டேஜ் இருந்திருக்காரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வெற்றி தான். ரொம்ப வயசானவரும் கிடையாதுங்க, 46 ஏஜ் தான் ஆகுது. இந்த வயசுல ஒருத்தருக்கு மரணம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளை பிரார்த்திக்கிறோம் அந்த ஃபேமிலிக்கு தைரியத்தை, மனதைரியத்தை கொடுக்கணும்ட்டு. ஸோ இதை பார்க்குற மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. குடி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை, என்னதான் டேலண்ட் அதிகமா இருந்தாலுமே கூட ஒரு குடின்ற ஒரு விஷயம் அது சும்மா ஒரு ஆசைக்கோ ஒரு அளவோட இருந்தா பரவாயில்ல. காலையில இருந்து நைட் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்றவங்களாம் அதை கொஞ்சம் பாருங்க. என்னதான் நம்ம டேலண்ட் இருந்தாலும், எவ்வளவு நம்ம பெரிய ஆளா இருந்தாலுமே இந்த மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. நம்ம குடும்பத்தை நடுத்தெருல விட்டு போறோம் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் கடவுளை வேண்டிக்குங்க. அந்த குடும்பத்துக்கு மன தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி மக்களை, நன்றி மக்களை, வர்ற மக்களை.